வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்னன்னு பார்க்கலாம். முதல் செய்தி, நேற்று இந்த பொன்ராஜ் தாவேகா கட்சியில் சேர்ந்த பெண்களை இழிவாக பேசி, அதாவது அவர்களெல்லாம் விபச்சாரிகள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமாக பேசினார். எல்லா இடத்துலேருந்தும் கண்டன குரல்கள் வந்தது. அதுக்கெல்லாம் அவர் பயப்படல. நான் அதெல்லாம் நான் சொன்னது தான் கரெக்டுன்னார். விஜய் அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று இரவு காரை எடுத்துகிட்டு அவங்க கூட்டத்தோட டிஜிபி ஆஃபீஸ் போயிட்டார். டிஜிபி ஆஃபீஸ்க்கு போயிட்டு டிஜிபி ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ கூட செவரெல்லாம் போயிருக்கார். செங்கோட்டையன் டிஜிபி பேசுனதை பார்த்து அப்படியே நம்பிட்டார். நிச்சயம் நடவடிக்கை எடுக்கிறேன்னாரான் டிஜிபி. அது போலீஸ் லாங்குவேஜ். போலீஸில் நீங்கள் போய் பேசிட்டு வந்தீங்கன்னா நம்பிக்கை வந்துடும். அது உறுதியாக எடுக்கிறாங்க. அது போலீஸ் லாங்குவேஜ். அது ரிமோட் கண்ட்ரோலு. அரசியல்வாதி இது இல்லாமல் ஒரு ஆக்ஷனை எந்த போலீஸ் ஆஃபீஸரில் எடுக்க மாட்டாங்க. போலீஸ் ஆஃபீஸருடைய இவங்க தான் அவங்கெல்லாம் ஏவல் துறை, காவல்துறை இல்லை, ஸ்டாலினின் ஏவல் துறை. நாளைக்கு யார் வருதோ அவங்களோட ஏவல் துறை. அப்படி பழகிட்டாங்க. ஸ்காட்லாண்டுக்கு இணையான நமது போலீஸ். அதனால் போட்டு வந்தாங்க. உடனே நடவடிக்கை எடுப்போம்னு நினச்சாங்க. இங்கேருந்து ஸ்டாலினுக்கு செய்தி போச்சு. என்னென்னா டிஜிபியை பார்த்துட்டாருன்னு. ஸ்டாலின் ஃபோன் பண்ணி பொன்ராஜிட்ட, அவர் திமுகவில் தானே பொன்ராஜ், அப்போ வருத்தம் தெரிவிச்சிருங்க, நிலைமை மோசமாக போகுது, உன்னை கைது பண்ண வேண்டியது வரும் அப்படின்ட்டார். அதே மாதிரி அந்த பக்கம் எஸ்வி சேகர், அந்த பெண்ணினுடைய பாலியல் பலாத்காரம் பாதிக்கப்பட்ட பெண்ணை கொச்சப்படுத்தி பேசின இதயமே இல்லாத ஒரு மனிதர் இந்த எஸ்வி சேகர். அவருக்கும் ஃபோன் பண்ணி, நீ திமுகவில் இருக்க, உன் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி கத்துவாங்க, நீ ஒரு மன்னிப்பு கொடுத்துருவேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவார் ஸ்டாலின். கெட்ட விஷயம் ரொம்ப நல்லா பண்ணுவார். ஆனால் நல்ல விஷயம் எதுவும் பண்ண தெரியாது. அவங்க ஜீனே அப்படி தான். இந்த திராவிட ஜீனுனாலே நல்ல விஷயங்கள் தெரியாது சொல்லிட்டாரு. அங்கேருந்து வந்த உடனே இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க டிஜிபி எஃப்ஐஆர். டிஜிபி எப்படி எஃப்ஐஆர் போடுவார்? கேடர் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்களா? 1020 கோடி. இது சும்மா வாயினால் பேசுனது. அவங்களுக்கெல்லாம் இது அந்த இங்கே கண்ணசைக்காமல் இங்கே எதுவும் நடக்காது. காவல்துறை, ஏவல்துறை ஆயிடுச்சு. டிஜிபி லெவலில் எப்படி இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? மற்ற டிஜிபியாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? சார், இது மோசமாக போயிட்டு இருக்குது, நான் ஒரு எஃப்ஐஆர் போட்டுடுறேன், என்ன கைது பண்ணலை, வழக்கு மட்டும் பதிவு செய்யலைன்னு சொல்லியிருக்கணும் டிஜிபியை. அவங்க அப்படி சொன்னால் காலம் மாற்றிடுவாங்களே. அதனால் அவங்க வாயை திறக்கலை, வழக்கும் பதிவு செய்யலை. உடனே ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கார் ட்விட்டரில். மன்னிச்சுக்கங்கன்னு ட்விட்டரில் மன்னிப்பு கேட்டால் எல்லா பெண்களையும் உபச்சாரிகள்னு வீடியோ பேசுவீங்க. மன்னிப்பு மட்டும் வீடியோவோட பேசலை, எழுத்து மூலமாக மன்னிப்புங்கன்னா முடிஞ்சு போச்சா? விட்டுடலாமா? எந்த மாதிரி வீடியோவில் பேசுகிறீங்களோ அதே மாதிரி வீடியோவில் அத்தனை தமிழ்நாட்டு பெண்கள் நம்ம மன்னிப்பு கேட்குறாங்கணும். டிவிக்கில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் தமிழ்நாட்டு பெண்கள் தான். நீங்கள் திட்டினது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களுக்கான அசிங்கம். பெண்களுக்கான ஒரு இதுவே பாதுகாப்பே இல்லாமல் போச்சு தமிழ்நாடு ஸ்டாலினின் ஆட்சியிலே. அதனால் பொன்ராஜுக்கு சொல்கிறேன், ஒழுங்காக மரியாதையாக மன்னிப்பு கேளுங்க. தமிழ்நாட்டு பெண்கள் மத்தியில் வீடியோவில் பேசுங்க. அதுதான். அதனால் இந்த பொன்ராஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் ஃபோட்டோ போட்டு மீட்டிங் நடக்குது, அதில் போய் பேசியிருக்காரு. இந்த இப்போ ஃபோட்டோவை பாருங்கள். ஆக ஸ்டாலின் கூட்டத்தில் போய் பேசியிருக்காரு. பக்கா திமுக இது உள்ளது, ட்ரேட்மார்க் உள்ளவர். அக்மார்க்கு டிஎம்கே அவங்களுக்கு தான் அப்படி புத்தி போகும். அதனால் எடுத்துட்டாரு. வீடியோவில் எஸ்வி சேகர் அவர் வீடியோவிலே பேசிட்டார், மன்னிச்சுக்கோங்க தெரியாமல். அந்த இதில் மன்னிப்பு கேட்ட மாதிரி, அந்த பத்திரிகையாளர் பெண்ணை பற்றி பேசினார்ல, அதில் மன்னிப்பு கேட்ட மாதிரி. அதுவும் ஸ்டாலின் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டது எலெக்ஷன் டைம். இல்லைன்னா மன்னிப்பு கேட்க விட மாட்டாங்க. இருந்து அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் என்னுடைய மனப்பூர்வமான மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எல்லா அக்கிரமங்களும் பண்ணுறவன், அயோக்கியத்தனம் பண்ணுறவன் திமுகவில் இருக்கிறவங்க தானே. அதனால் மன்னிப்பு கேட்டுருன்ட்டார். அவர் பயந்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டு ஒதுக்கிட்டார். மன்னிப்பு கேட்டால் விட்டுருவாங்களா? ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், உண்மையிலே உங்களுக்கு இந்த உணர்வு இருந்தால், மனசாட்சி இருந்தால், எஸ்வி சேகரை கட்சியை விட்டு விளங்குங்க, இல்லை கட்சிக்கு சஸ்பெண்ட் பண்ணுங்கள், கட்சியை விட்டு சஸ்பெண்ட் பண்ணுங்கள். பண்ணலை?
ஒரு சினிமா நடிகையை பற்றி ராதா ரவி பேசிட்டாருன்னு சொல்லி உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத சினிமா நடிகை, உங்கள் கட்சியில் கூட உறுப்பினர் இல்லை, அவரை பேசிட்டாருன்னு சொல்லி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு கொடுத்த தூண்டுதலில் ராதா ரவியை கட்சியை விட்டு சஸ்பெண்ட் பண்ணீங்களா இல்லையா ஸ்டாலின்? அப்போ அதே மாதிரி ஒரு பாலியல் பலாத்காரத்தால் பாதிக்கப்பட்ட அப்பாவி பெண்ணு அதை கொச்சைப்படுத்தி பேசின இவருக்கு மட்டும் எஸ்வி சேகருக்கு மட்டும் சஸ்பென்ஷன் இல்லையா? வெறும் மன்னிப்பு தானா? பொன்ராஜ் உங்கள் கட்சியில் இல்லை, ஆனால் நீங்கள் எஸ்வி சேகருக்கு என்ன நடைமுறையை பின்பற்றி இருக்கணும்? ராதா ரவிக்கு செய்த அதே நடைமுறையை பின்பற்றி இருக்க வேண்டும் இல்லையா? சரி, அடுத்தது மன்னிப்பு கேட்குறாரு இல்லை பொன்ராஜ். சட்டம் என்ன சொல்லுது? சட்டத்தில் மன்னிப்புலாம் ஒன்றும் கிடையாது. 499, 500 அதை விட்டுருங்க. அந்த மற்ற 2 செக்ஷன் நான் சொல்லியிருக்கேன் நேற்று. அது சட்டத்தில் கம்பவுண்டபிள் அஃபென்ஸ், நான் கம்பவுண்டபிள் அஃபென்ஸ்னு இருக்குது. சமாதானமாக போகிறது, சமாதானமாக போக முடியாதது அப்படின்னு. ஆனால் எந்த குற்றத்துலேயும் சமாதானமாக போகிற குற்றத்தில் கூட 2 பேரும் ஒத்துக்கிட்டு சமாதானமாக போனால் தான் அது அந்த வழக்கை ரத்து செய்ய முடியும். பாதிக்கப்பட்டவர்கள் முடியாது, எனக்கு சமாதானத்துக்கு விருப்பம் இல்லைன்னா ஜெயிலுக்கு போகணும். அதனால் பொன்ராஜ் விஷயத்தில் என்ன சொல்கிறேன், தாவேக்கா அவங்களுக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போடுங்க, எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கீங்க, அவன் எஃப்ஐஆர் போட மாட்டான். கரெக்டாக ஒரு 4-5 நாள் பாருங்கள். ஏன்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டு தனி புகாராக மேஜிஸ்ட்ரேட்டை கொடுக்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஹைகோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டு ஏற்கனவே வந்துடுச்சு. அதனால் நீங்கள் புகார் கொடுக்கணுன்னு கூட அவசியம் இல்லை காவல்துறையில். நீங்கள் அடுத்தது எல்லா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயும் தமிழ்நாடு பூரா புகாரை கொடுங்க, விட்டு விடாதீர்கள். இவங்க ஜென்மத்துக்கும் பெண்களை பற்றி இன்னொரு தடவை பேசக்கூடாது. அரசியலில் இருப்பவர்கள், அதுவும் நல்ல மனிதர்களாக இருந்தால் பரவாயில்லையே. கலாம் அவர்களின் குடும்பத்தாலே இவர் மோசமான ஆளே, கலாம் பேரை கெடுத்துருவார், அவர் பேரில் கட்சி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்கன்னா அப்போ எப்படிப்பட்டவராக இருப்பார்? இன்று தான் அவர் தன்னை அடையாளம் காட்டியிருக்கிறார். அதனால் மன்னிக்கக்கூடிய குற்றமல்ல, இவர் மேலே தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் விஜய் அவர்கள். டிஜிபிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே எஃப்ஐஆர்னு எதிர்பார்க்காதீங்க. டிஜிபிட்ட தான் சொன்னாங்க இடி எஃப்ஐஆர் போடுங்கன்னு. நடந்ததா? கேஎன்எல் மேலே நடக்கவே நடக்காது. அதனால் ஏவல் துறையை நம்பாதீர்கள். தமிழ்நாடு ஏவல் துறை, ஏன்னா ஜெயலலிதா சட்டசபையிலே பேசினாங்க, தமிழ்நாடு காவல்துறையா இல்லை ஏவல் துறையான்னு. ஆரம்பத்திலேருந்து இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ஏவல் துறையை நம்பாதீர்கள். மறுபடியும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை விஜய் அவர்கள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. அடுத்து விஜய் விஷயமே என்ன ஒன்று வருது, விஜய் பிரச்சாரத்தை பெரம்பூர்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு இன்றைக்கி அனுமதி கேட்டிருக்காரு. யார்கிட்ட அனுமதி கேட்டிருக்காரு? இருக்கிறவன்லாம் யார்? இன்றைக்கி இப்போ அரசாங்கத்தில் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் ஸ்டாலின் போட்ட ஆடுங்க. பொதுவாக எலெக்ஷன் கமிஷன் வந்தால் பெரிய ஆட்கள்லாம் மாற்றுவாங்க, கார்பரேஷன் கமிஷனரை மாற்றுவாங்க, போலீஸ் கமிஷனரை மாற்றுவாங்க, டிஜிபி லெவலில் கூட மாற்றுவாங்க. அரசாங்கத்தை முன்னால் நடத்தினவங்க யார் யாரை போட்டாங்களோ அந்த அதிகாரிகள் எல்லாம் அந்த அரசியல்வாதிக்கு நெருக்கமாக இருப்பாங்க, அரசியல்வாதிகளுக்கு சாதகமான முடிவை எடுப்பார்கள்னு இதுவரை வந்த எல்லா எலெக்ஷன் கமிஷனும் முக்கியமான ஆட்களை மாற்றினாங்க. ஆனால் இந்த தடவை எலெக்ஷனை நடத்துகிற எலெக்ஷன் கமிஷனர் அவருக்கு போதிய அனுபவம் இல்லை, அவர் தவறான முடிவுகளை எடுக்கிறார். முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை மாற்றாமல் வைத்திருக்கிறார். அதை வைத்திருக்காங்க. அதனால தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. விஜய் பெரம்பூரில் பிரச்சாரம் பண்ணணும்னு கேட்குறாரு. நியாயம் இருக்குல்ல? விஜய் சப்போர்ட் பண்ணுறோம்னா தப்பு நடந்தால் சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். யாருக்கு எதிராக சப்போர்ட் நடந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அவங்கள. இதில் விஜய்க்கு எதிராக அநீதி நடந்தது. என்னென்னா, நாங்கள் எலெக்ஷன் இப்போ இது பரப்புரை ஆரம்பிக்க போகிறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே கார்பரேஷனில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த இடத்துல குழியை தோண்டிட்டான். குழியை தோண்டிட்டு காவல்துறைக்கு சொல்லிட்டான். ஏன்னா எல்லாம் அவருடைய ஆளுங்க. உதயநிதி வரான்னு சொல்லி நல்லா பலன்னு ரோடு போட்டாங்க 3 வாரத்துக்கு முன்னாடி. நேற்று நைட்டு வரைக்கும் நல்லா தான் இருந்தது ரோடு. ஆனா காலையில பார்த்தா பள்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு பேரிகார்ட்லாம் போட்டு வச்சிருக்காங்க. என்னன்னு தெரியல. ஸ்டாலின் ஆளுங்க உடனே காவல்துறை எங்கே பார்த்தாங்க, இந்த இடம் குழி தோண்டி இருக்குங்க, இதில் எப்படி இங்கே அனுமதி கொடுக்குறது? தமிழ்நாட்டில் இருக்கிறவெல்லாம் இழிச்சவன். ஏன்னா எவ்வளோ படித்தவன் இருக்கான்,
உங்களை விட பல மடங்கு அறிவாளிகள் இருக்கான். அதிகாரிகளுக்கு சொல்கிறேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் உங்கள் எல்லாத்துக்கும் உங்களை விட பல மடங்கு அறிவாளி இருக்கான் இங்கே தமிழ்நாட்டில். நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பற்றி சொன்னால் வானத்திலேருந்து குதிச்சவங்கன்னு நினைக்காதீங்க. பெரிய அறிவாளிலாம் இருக்கான். உடனே அவங்க குழி தோண்டுவாங்களாம். இவங்க வந்துக்கிட்ட அனுமதி என்ன குழி தோண்டி இருக்குன்னா இழிச்ச வாங்கிங்களா எல்லாம் அப்படின்ட்டு அவங்கள இப்போ அந்த இதையே பிரச்சாரத்தையே ஆரம்பிக்க விடாமல் பண்ணியிருக்காங்க. விஜய் கட்சிக்கு சொல்கிறேன், உடனடியாக ஹைகோர்ட்டில் அந்த அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே வழக்க போடுங்க. போட்டு கொடுத்துட்டு இந்த அதிகாரிகள் எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் உடனே மாற்றணும்னு கேளுங்க. எலெக்ஷன் கமிஷன் எப்படி இந்த தேர்தலை நடத்த போகிறாங்கன்னு தெரியல. எலெக்ஷன் கமிஷன் சார்வரை ரொம்ப வேகமாக பண்ணாங்க கரெக்டாக. ஆனால் நடத்தும் போது கோட்டை விடுகிறார்கள். முக்கியமான அதிகாரிகளை அதே பதவியில் வைத்திருப்பதனால் ஒரு சாராருக்கு ஆளுங்கட்சிக்கு அதிகாரிகள் துணை போகிறார்கள். எல்லாத்துக்கும் ஒரு மாதம்தான் டைமு, அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு தான் போக போகிறீங்க. வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டாங்களே. வர்ற அரசியல்வாதி சும்மா விடுவானா? உங்கள் மேலே என்னென்ன நடவடிக்கை இருக்கோ அதெல்லாம் நடக்கும். அதனால் எங்கள் அரசியல் கட்சி உங்கள் மேலெலாம் வழக்கு நிறையா போடுவோம், விடவே மாட்டோம். மனசாட்சியுடன் நடந்து கொள்ளுங்கள். அதிகாரிகளுக்கு சொல்கிறேன், நடுநிலைமையோடு நடந்து கொள்ளுங்கள். மக்களுடைய தீர்ப்பு இது. மக்கள் என்ன நினைக்காது, எதுலேயும் தலையிடக்கூடாது. ஒரு சாராராக எதுவும் பண்ணக்கூடாது. பண்ணுனா அதுக்கான விளைவுகளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு எல்லா அதிகாரிகளும் அனுபவிப்பார்கள். அப்படிங்கிறது தான் நான் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். டிவிக்கு வேகமாக இது பண்ணுங்கள். உயர் நீதிமன்றத்தில் இந்த அதிகாரிகள் மேலே வழக்கு போடுங்க. இவனே குடி தோண்டுவான், இவங்களே வந்துக்கிட்டு வைக்க முடியாது. என்ன நடந்தது மதுரையில் எல்லா தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கங்க. மதுரையில் ஜாயா லூக்காஸ் அப்படின்னு மிகப்பெரிய நகைக்கடை, அவன் பெரிய கோடீஸ்வரன் இந்தியாவிலேயே. பாம்பேலெல்லாம் அவ்வளவு இது இருக்குது. அவர்கள் நகைக்கடையை திறக்கிறாங்க புதுசாக, திறப்பு விழான்னு வச்சுருக்காங்க. திமுகவை சேர்ந்த ஒரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த பேரை சொல்லி அங்கே போய் டொனேஷன் கேட்டிருக்காங்க ஜாயா லூக்காஸ்ட்டு. அவன் இந்தியா பூரா வச்சுருக்கான் பல கோடி, நூற்றுக்கணக்கான கோடி. அவன்லாம் டொனேஷன் கொடுக்க முடியாது. டொனேஷன் கொஞ்சம் நெஞ்சம் கேட்டால் பரவாயில்லையே, கோடியில் கேட்டால் எப்படி கொடுப்பான்? அவனே பாவம் கோடியை போட்டு ஆரம்பிக்கிறான். கொடுக்க முடியாதுன்ட்டான் டொனேஷன். உடனே கார்பரேஷனில் சொல்லி அந்த ஜோயா லூக்காஸ் வாசலில் குழியை தோண்டிட்டாங்க. ஜோயா லூக்காஸ் போலீஸில் போய் கொடுக்கல, அவனுக்கு தான் தெரியுமே போலீஸ் ஏவல்துறையாக இருப்பான், எந்த கட்சி வருதுன்னு. ஒன்றுமே பண்ணல. அங்கேருந்து ஒரு ஃபோன் அடித்தான் அவங்க குடும்பத்துக்கு. அடுத்த நிமிஷம் கருணாநிதிட்டேருந்து இது வந்துடுச்சு, உடனே குடியை மூண்டுங்கப்பா, இல்லைன்னா நம்ம உயிருக்கே ஆபத்துன்ட்டார் கருணாநிதி. உடனே குடியை இவங்களே மூடினாங்க. திறப்பு விழாவப்போ குழி தானாக முடிச்சு. இந்த குழி தோன்ற கதை, கார்பரேஷனை வச்சு குழி தோன்றது, போலீஸை வச்சு அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது, இதெல்லாம் அவர்களுக்கு கைவந்த கலை. போன தடவை ஆட்சியில் இருக்கும்போது இந்த கலையை செஞ்சாங்க. அதே தான் இப்போ செஞ்சுருக்காங்க விஜய். இதை நடக்காது. விஜய் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுங்கள். எலெக்ஷன் கமிஷனுக்கும் எழுதுங்க, இந்த அதிகாரிகள் ஒரு சார்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள்னு எழுதுங்க. அப்படிங்கிறது தான் முதல் கட்ட. இதோடு விட்டால் பரவாயில்ல. இந்த வில்லிவாக்கம் அதுதான் இருக்குது. வெள்ளிவாக்கத்தில் தாவேக்கா ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆதவர்களுக்கு இங்கே சீட்டு கொடுக்க போகிறாங்கன்னா அவர்களுக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டார். அந்த ஆஃபீஸுடைய உரிமையாளர்கள் 80 வயசுக்கு மேலே போய் வீட்டில் மிரட்டியிருக்காங்க. சேகர் பாபு ஆளுங்கன்னு சொல்கிறாங்க அவங்க. ஒருத்தர் வெக்கேட் பண்ண சொல்லணும். ஆனால் அந்த ஓனர்ஸை வயசானவங்களும் பார்க்காம 85 வயசு இருக்க ஒரு பெண்களை மிரட்டுறது, ரவுடித்தனம் பண்ணுறது, இதை பண்ணி எங்கள் ஆஃபீஸை காலி பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, எங்களால் இங்கே இருக்கக்கூடிய ஓனர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் இந்த ஆஃபீஸை விட்டு வெக்கேட் பண்ணுறோம். ஆனால் இந்த அராஜகமும் இந்த ரவுடித்தனமும் கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. மிரட்டி காலி பண்ண வை. ஆனால் தமிழ்நாடு உங்கள் வீட்டுக்கு பட்டா போட்டு கொடுத்தாச்சு. இல்லை, பட்டா போட்டு கொடுத்தாச்சு. உடனே நிறுத்து, வாடகைக்கு கொடுக்காத அப்படின்ட்டு காலி பண்ண சொல்லு. இப்படி தான் பண்ணுவான். அதாவது 24 மணி நேரத்தில் காலி பண்ண சொல்லுவான் போலீஸு. 24 மணி நேரத்தில் காலி பண்ண சொல்லுவான். ஏன்னா நீங்கள்லாம் கொள்ளையடித்து லஞ்ச பணத்தில் வீடு கட்டியிருக்கீங்க. பாவம் சாதாரண நாள் என்ன பண்ணுவான்? ஏதாச்சும் வாடகை வீட்டில் இவங்களுக்கு வேண்டிய ஆளுங்களை காலி பண்ணணும்னு வைங்க, ஓனர் போய் மிரட்டி 24 மணி நேரத்தில் காலி பண்ண வை. சரியான முதலமைச்சர்கிட்ட மாட்டலையா நீங்கள்லாம்? பல பேர் டிஸ்மிஸ் பண்ணி போயிடுவீங்க, டிஸ்மிஸ் ஆகி வீட்டுக்கு போயிடுவீங்க. அதான் நாங்கள் சார்ந்த ஒரு கட்சி வந்ததுன்னா எத்தனை பேர் டிஸ்மிஸ் ஆகி போகிறீங்கன்னு பாருங்க. அங்கே போய் மிரட்டியிருக்காங்க. அங்கே போய் மிரட்டினோன்னு அவங்க காலி பண்ணிட்டாங்க. அவங்க சரின்னு காலி பண்ணிட்டாங்க. அங்கே பெரம்பூரில் இருக்க வெள்ளிவாக்கம், சென்னை நகரத்தில் இருக்கிற அத்தனை கல்யாண மண்டபத்தையும் பயமுறுத்தி வச்சுருக்காங்க.
அவங்க சொல்கிறாங்க, ஆதவர்ஜன் சொல்கிறாரு, எந்த கல்யாண மண்டபத்துக்கு போனாலும் வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான், அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. பிரச்சாரம் பண்ணுறதுனா குழியை தோன்றுறான், இதை பண்ணணும்னா கல்யாண மண்டபத்துக்கே கொடுக்குறான் அப்படின்னு. அதுதான் ஜெயலலிதா பொட்டாங்க அடி, துண்டைக்கானான் துணியக்கானான்னு போய் அவன் காலில் விழுந்து. ஜெயலலிதா இருக்கும்போது சேகர்பாபு பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியல, என்ன ஆயிருக்கும். அதுதான் சொல்ல சொல்லுவாங்க. அது 2001 இதில் பஞ்சாயத்து தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் கண்ணால் பார்த்தனே இந்த காட்சிகள் எல்லாம். ஸ்டாலின் ஓடினது, சரத்குமாரை கூட்டிகிட்டு வந்து சரத்குமாருக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு நின்று கராத்தே தியாகராஜட்ட பம்மி பேசுனது எல்லாத்தையும் நான் பார்த்தேன், கண்ணால் பார்த்தேன். அதனால் இப்போ ஆட்சி இருக்குன்னு சேகர்பாபு சொல்லுகிறார், மண்டபத்தை அவனுக்கு கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி பயமுறுத்தி கொண்டு இருக்கிறார். அதனால் இதெல்லாம் சேகர்பாபுவின் மிரட்டலுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர் என்ன பண்ணுவார், இந்த தூய்மை பணியாளர்களை கூட்டிகிட்டு வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய கக்கூஸ் இதெல்லாம் கொண்டாந்து உங்கள் வீட்டில் கொட்டுவார். தான் அவங்களுக்கு தெரியும். அதனால் இதுக்கெல்லாம் பயந்தீங்கன்னா விஜய் எதுவும் நடக்காது. அதனால் சேகர்பாபுவின் மிரட்டலுக்கெல்லாம் பயந்து கொண்டு இருக்காதீர்கள், எதிர்த்து தைரியமாக நீங்கள் வேலை செய்யணும் அப்படிங்கிறத விஜய்க்கு இந்த விஷயத்தில், வெள்ளிவாக்கம் இது விஷயத்தில் கருத்தாக நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது தாவேக்கா நடத்தின ஒரு மகளிர் தின விழா. அதில் ஒரு தலைமை ஆசிரியை, அவங்க வந்து பெண் தலைமை ஆசிரியை பெண்ணு, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மகளிர் தின விழா நடக்குது, அதை தாவேக்கா நடத்துகிறாங்க. அதில் குழந்தைங்க, அது விஜய் ஃபங்க்ஷன், அந்த சின்ன பசங்க எல்லாம் போயிட்டாங்க. ஒரே ஆட்டம் பாட்டம் டான்ஸு. உடனே அந்த அம்மாவை என்ன பண்ணிட்டாங்க, தலைமை ஆசிரியராக ஆடிட்டாங்க. ஆடிட்ட உடனேயே அடுத்த நாளே தலைமை ஆசிரியர் சஸ்பெண்டான். தலைமை ஆசிரியை ஒருவேளுக்கு சட்டம் தெரிய மாட்டேங்குது. சஸ்பெண்ட் பண்ண அதிகாரிக்காச்சும் சட்டம் தெரிய வேணாம், ஸ்டாலின் சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட் கான்டாக்ட் ரூல்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? அந்த அதிகாரிகளுக்கு தான் சொல்கிறேன், சஸ்பெண்ட் பண்ண அதிகாரிகிட்ட தான் கேட்குறேன். ஒரு அரசு ஊழியர் இன்னொரு அரசியல் கட்சியில், அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் தன்னை உறுப்பினராக பதிவு செய்யக்கூடாது. அதுதான் கான்டாக்ட் ரூல்ஸ். இல்லைன்னா இது தேர்தல் நடக்கும்போது தேர்தல் பிரச்சாரம் வந்த ஒரு அரசு ஊழியர் எந்த ஒரு கட்சிக்கும் பண்ணக்கூடாது. இதுதான் சட்டம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட் கான்டாக்ட் ரூல்ஸ். சட்டத்தை எடுத்து படிங்கப்பா. உங்கள் அதிகாரிகளை தான் கேட்குறேன். இந்த திமுக ஆட்சியில் உங்களுக்கு மூலம் இங்கே போயிடும், நீங்கள் உங்களை சஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால் நாடுனதுக்கெல்லாம் பண்ண முடியாது. அவங்க உறுப்பினரானாங்களான்னு பாருங்கள். தேர்தல் சமயத்தில் போய் பிரச்சாரம் பண்ணாங்க, 2 இருந்தால் தான் பண்ண முடியும். போய் கான்டாக்ட் ரூல்ஸை படுங்க. அந்த தலைமை ஆசிரியருக்கு சொல்கிறேன், 1 மாதம் இருக்கு அந்த ஆட்சி போயிடுவாங்க, புது ஆட்சியில் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை இவங்க ஒரு வேலை கனவில் கூட இது நடக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு வேளை தில்லுமுள்ளு பண்ணி இது பண்ணால் தான் இங்கே ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு வேளை தில்லுமுள்ளு ஆசாமிகள் வச்சு பண்ணி வந்தால் கூட நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா உங்கள் சஸ்பெண்ட் தவிடுபொடியாகிவிடும். சட்டத்திற்கு எதிராக உங்களை சஸ்பெண்ட் செய்கிறது செல்லாது. அது ஒரு விழா, ஒரு கட்சி நடத்துகிற விழா, அவ்வளோதான். அதில் போய் இவங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருக்காங்க, அவ்வளோதான ஒழிய வேறு சட்டப்படி உங்களை யாராலும் கிழிக்கக்கூட முடியாது அப்படிங்கிறத தலைமை ஆசிரியைக்கு நாங்கள் செய்தியாக சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது திமுக வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியிடுவதாக இருந்தது. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் காவலாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. திமுக வேட்பாளர் பட்டியலில் இருந்தவங்கெல்லாம் வேட்பாளர் பட்டியலில் இருந்தது நிறைய பேருக்கு தெரிஞ்சு போச்சு. ஸ்டாலின் வந்து அவர் ஒரு மாதிரி தானே, அவங்க அப்பா மாதிரி தான், எல்லாத்தையும் ஓட்டவை எல்லாத்தையும் சொல்லிடுவார். ஸோ யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி வெளியில் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே நிறைய பேர் இன்றைக்கி தளபதியை ரிலீஸ் பண்ண போகிறாரு. எந்த தளபதி? நம்ம விஜய் இல்லை, இந்த தளபதி. ஜெயலலிதா சொன்னாங்கல்ல, ஏப்பா தளபதின்னு சொல்கிறீங்களே, ஏன் 6வது ரோவில் போய் உட்காருங்க, முன்னாடி தைரியம் இருந்தால் முன்னாடி வந்து உட்காருங்கன்னு தளபதிங்கிற பட்டத்துக்கே நீங்கள் தகுதியற்றவர்னு சொன்னாங்கல்ல ஜெயலலிதா. அந்த தளபதி இன்றைக்கி வெளியிடுறாருன்னு கட்சிக்காரங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னாச்சு? எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கான், வரல. என்னடா வரலன்னு அப்புறம் அவங்களே போய் விசாரித்தா உதயநிதி வந்து தகராறு பண்ணிட்டார். உதயநிதி அவருக்கு என்னென்னா சபரீசனின் செல்வாக்கு தான் அதில் இதாச்சு. தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்தது கூட சபரீசன் சொல்லிட்டாரு. எதுக்கெடுத்தாலும் பெண் நிறுவனம் இவங்க இந்த வேட்பாளரை நிறுத்தினா தோற்று போயிடுவாங்க அப்படின்னு எல்லாம் ரிப்போர்ட்டை கொடுத்து பயமுறுத்தி ஸ்டாலின் அவர்களை அவருக்கு வேண்டிய ஆட்கள் எல்லாம் லிஸ்ட்டில் நினச்சிட்டாங்க.
நுழைச்சிட்டாங்க அப்படின்னு உதயநிதிக்கு கோபம். அதனால் இன்றைக்கி சாயங்காலம் வெளியிட போகிறாங்கன்னு நேராக வீட்டுக்கு போயிருக்காரு, ஸ்டாலின் வீட்டுக்கு. அந்த உறுப்பினர் வேட்பாளர் பட்டியலை பறிச்சிருக்காரு, பார்த்துருக்காரு. அதில் வந்து நிறைய தான் அடிச்சுட்டு இவர் வேறு பேர் எழுதிட்டார். இளைஞர் அணியில் இருக்கக்கூடிய முக்கியமான பேரெல்லாம் போட்டு அம்மாட்ட சொல்லிட்டு வந்துட்டார், இந்த இதுதான் வரணும், இல்லைன்னா நடக்கிறது வேறன்ட்டு வந்துட்டார். உதயநிதி இப்போ தான் ஸ்ட்ராங்காக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆமாம், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க கட்சிக்கு, நீங்கள் தானே பிரச்சாரம்லாம் பண்ண போகிறீங்க, சபரீசன் பிரச்சாரம் பண்ண போகிறாரா? அப்போ நீங்கள் சொல்கிற ஆட்களை வந்து அதில் போடணும்ல, இளைஞர் அணின்னா போட்டு தானே ஆகணும். அவர் கேட்பார் கருணாநிதி வேட்பாளர் பட்டியல் போடும்போது என்ன பண்ணுவார், ஏப்பா தென் மாவட்டங்கள், நம்ம மாநிலத்தில் தென் மாவட்டங்கள் அழகிரியை கேளுங்கப்பா, அழகிரியை கேட்காம போட மாட்டார். மாவட்டம்னாலே தென் மாவட்டத்துக்கு அழகிரியை கேட்காமல் போட்டால் அழகிரி வந்து தகராறு பண்ணுவார். அழகிரி வந்துட்டால் கருணாநிதி நடுக்குவார். ஏன்னா அழகிரி ஆக்ஷனை வேறு மாதிரி இருக்கும். மூக்க அழகிரி அப்படியே வார்த்தைகளை கொட்டுவார், பயப்படுவார். கோட்டா அப்படி தான், அழகிரி கோட்டா தனி. வட மாவட்டங்கள் சென்னை இதெல்லாம் வந்தால் ஸ்டாலின், அந்த கொங்கு மண்டலம் இது அது வர ஸ்டாலின், இது டெல்டா ஏரியா கொங்கு மண்டலம் இது வர ஸ்டாலின், சவுத்து வந்து மூக்க அழகிரி. அவங்கள கேட்காம போட மாட்டார், அப்படி வச்சுருந்தார். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் கோட்டா பிரித்து கொடுப்பார். கனிமொழி கோட்டா தனி கூப்பிடுவார், ஏம்மா உனக்கு ஒரு 3-4 சீட்டு தரமா, யாருமா போடணும் சொன்ன உடனே அப்படியே அடிச்சுட்டு போட்டுருவார். இதே மாதிரி ஸ்டாலின் கோட்டா, மூக்க அழகிரி கோட்டா, இது மாதிரி நிறைய கோட்டா இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது, அதை சொல்ல விரும்பலை. அது மாதிரி கோட்டாவை கொடுப்பார். இப்போ இவர் எந்த கோட்டாவும் இல்லாமல் உதயநிதி கோட்டா கொடுக்கணும்ல, சபரீசன் கோட்டா ரெடி பண்ணிட்டீங்க. கனிமொழி அவங்களும் சீட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கொடுக்குறீங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கொடுத்தானே ஆகணும், கொடுக்கல. இதே பிரச்சனை அதிமுக இருந்தது 2011 எலெக்ஷன். ஜெயலலிதா அவர்கள் ஒரு பக்கம், சசிகலா அந்தம்மா எல்லாட்டி 1 கோடி 2 கோடின்னு தனியாக வாங்கிக்கிட்டு அது ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கு. ஜெயலலிதா அவர்கள் அவங்க ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணாங்க. ஜெயலலிதா அவர்கள் பணம் கொடுத்தவங்கள பார்க்க மாட்டாங்க, ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறவங்க யார், திறமையானவங்க யார், படித்தவங்க யாருன்னெலாம் பார்ப்பாங்க அந்த அம்மா 2011. ஏன்னா 2011 அதுதான் நடந்தது. நான் வந்து சீட்டு கேட்டிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு. உடனே சசிகலா அவர்கள் அதை பார்க்குறாங்க, அவங்க அதில் ரவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க ஆளை பார்க்குறாங்க, என் பேர் மனுவில் போகுது. ஜெயலலிதா அவர்கள் ரவுண்ட் பண்ணுறாங்க, என்னுடைய பேர். அவங்களுக்கு ஏதோ என்கிட்ட பிடிச்சிருந்துருக்கு, எனக்கு ஏதோ சீட்டு கொடுக்கணும்னு பல தடவை நினச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன், அதிமுகவில் ஜெயலலிதா நினச்சா கூட சீட்டு கொடுக்க முடியாதுங்கிறது என் இதில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரவுண்ட் பண்ணிட்டாங்க. ரவுண்ட் பண்ண 2வது நாள் நடந்தது, இன்னொருத்தர் அதே சீட்டை அதே தொகுதிக்கு கேட்குறவர் 40 லட்சம் ரூபாய் கட்சிக்கு நன்கொடையாக கொடுத்தார். அப்போவே முடிவு பண்ணிட்டேன் நான், ஏதோ சதி திட்டம் நடக்குதுன்னு. கரெக்டாக அந்த 40 லட்சம் கொடுத்தவருக்கு தான் சீட்டு கிடைச்சது. எப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் தனி சீட்டு ரெடி பண்ணாங்க 2011. இந்த அம்மா சசிகலா வேறு ஒரு சீட்டை ரெடி பண்ணி ஜெயலலிதா அவர்களே கேட்காம திருவொற்றியூரில் போய் வடிவுடைய அம்மாள் கோயிலில் போய் வச்சு கும்பிட்டுட்டு அப்படியே ஜெயா டிவியில் கொடுத்துட்டாங்க, ஜெயலலிதாவுக்கே தெரியாமல். அப்போ வந்து விஜயகாந்த் கட்சியோட கூட்டணி, அவர்களுக்கு எந்தெந்த தொகுதிங்கிறதே முடிவாகலை. அதுக்குள்ளே இவங்க 165 தொகுதி 170 தொகுதின்னு கேண்டிடேட் கொடுத்துட்டாங்க. அப்போ விஜயகாந்த் ரொம்ப கோவப்பட்டார், எங்களுக்கே தொகுதி எதுன்னு கொடுக்கல, அதுக்குள்ளே பண்ணிட்டாங்கன்னு. இந்த கூத்து அப்பவும் நடந்தது சசிகலாவால். அதே கூத்து தான் இப்போ நடந்திருக்கு. கடைசி நேரத்தில் உதயநிதி வந்து பார்த்திருக்காரு. இது இந்த செய்தி வந்து இப்போ இதில் வந்திருக்கு. இது மட்டும் உண்மையாக இருந்தால் உதயநிதி அவர்களுக்கு நாங்கள் ஹேட்ஸ் ஆஃப் பாராட்டு தெரிவிக்கிறோம். அப்படி தான் இருக்கணும், உங்கள் கட்சியில் அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் முடியும். நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுவீங்க, ஊரில் எல்லாத்துக்கும் உங்கள் சீட்டு கொடுக்குறேன்னா நீங்கள் என்ன இழுத்தவாயிருக்கிறா? அதனால் இப்போ இது நின்று போச்சு, வேட்பாளர் பட்டியல். எல்லா பேரும் ரெடியாக வந்தாச்சுன்னு இருந்தவங்கெல்லாம் அசந்து உக்காந்துட்டாங்க. இனி என்னென்ன மாறப்போகுதுன்னு தெரியல. கிச்சன் கேபினட்டுக்குள்ளே என்னென்ன சண்டை நடக்க போகுதுன்னு தெரியலை. அதனால் தேர்தல் சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டது. திமுகவில் முதல் குழப்பம், பல குழப்பம் நடந்துச்சு. இப்போ இந்த குழப்பம் மிகப்பெரிய குழப்பம் ஆரம்பிச்சிருச்சு. சரி, இங்கே தான் குழப்பமா? என்டிஏ கூட்டணியில் குழப்பம் இல்லையா?
டிவிக்கெல்லாம் குழப்பம் இல்லாமல் இல்லை. டிவிக்கெல்லாம் இன்னும் இதெல்லாம் வேட்பாளர்கள் கொடுக்கல. மிகப்பெரிய பணக்காரர்கள் கேட்டிருக்காங்க டிவிக்கெல்லாம். பணக்காரர்களுக்கு கொடுங்க, சம்பாதிக்கிறவனுக்கும் கொடுக்காதீங்க, தொழிலாக வச்சிருக்கிறவனுக்கும் கொடுக்காதீங்க. பணக்காரன் வந்து அதிக செலவு பண்ணி, எங்களை பொறுத்தவரை வேட்பாளர்களிடம் பணம் வாங்குவது தவறு. அவன்கிட்ட நீங்கள் பணம் வாங்கி அவனை பணம் செலவு பண்ண சொன்னீங்கன்னா அதை சம்பாதிப்பதற்கு அவன் திருப்பி வந்து ஆட்சிக்கு வந்த உடனே கொள்ளையடிப்பான். அப்போ ஊழல்ங்கிறத ஒழிக்க முடியாது. எம்ஜிஆர் செஞ்சார், எவனையும் செலவு பண்ண விடல, எவன்கிட்டையும் பணம் வாங்கலை, அவரே செலவு பண்ணார். அதைத்தான் விஜய் செய்யணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் வெறும் பணக்காரர்களாக அங்கே போய் நிற்கிறாங்க. எப்படி சீட்டு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலை. கொடுத்ததுக்கப்புறம் அது தப்பாக இருந்தால், தவறாக இருந்தால் அதை பற்றியும் பேசுவோம். எங்கே தவறு நடந்தாலும் பேசுவோம். இப்போ என்டிஏல என்ன நடந்திருக்கு? சாத்தூரில் போய் நயினார் நாகேந்திரன் நிற்கிறதா வந்திருக்கு. அது தவறான தொகுதி. நயினார் நாகேந்திரனுக்கு சொல்கிறேன், நீங்கள் திருநெல்வேலியில் தான் நின்று இருக்கணும். சாத்தூரில் போய் அது நிற்காதீங்க. சாத்தூரில் இந்த KKSSR ராமச்சந்திரன் ஒரு ஆள் இருக்கார். எல்லா தில்லுமுள்ளுக்கும் பெயர் போன மனிதர். அவர் பயங்கரமான மனிதர், மோசமான ஆள். அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியை நீங்கள் பார்க்க முடியாது. அதனால தான் அவர் முகத்தில் ஆசிட் ஊற்றுனதா தாமரக்கனி மேலேயே குற்றச்சாட்டு இருந்தது. அவர் முகத்தில் ஆசிட் ஊற்றினாங்க. அப்போ எவ்வளோ வேலை பண்ணியிருப்பாங்க. அதே வேலையை இப்போதும் அங்கே சாத்தூரில் இருந்து கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கார். ஜெயலலிதா இருக்கும்போது வாளை சுருட்டி கொண்டு இருந்தார். நின்று தோக்கடிச்சாங்க ஜெயலலிதா. அதனால் இப்போ வந்துக்கிட்டு அங்கே போய் நிற்கிறாரு நயினார் நாகேந்திரன். அதனால் அது ஒரு கடினமான தொகுதி. எல்லா தில்லுமுள்ளையும் செய்வார். அந்தளவுக்கு அவங்களால் தில்லுமுள்ளு பண்ண முடியாது. அதனால் நயினார் நாகேந்திரன் தப்பான தொகுதியை எடுத்திருக்கேன். அண்ணாமலை போட்டி போடலையான்னு கேட்டாங்க. அண்ணாமலை போட்டி போடணும். பெரிய பிரபலமானவங்கெல்லாம் போட்டி போட்டால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆனால் அண்ணாமலை விருப்ப மனு கொடுத்தாரான்னு தெரியலை. ஆனால் அண்ணாமலை விரும்பினாலும் பாஜக மேலிடம் அவர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கணுமே. அதனால் எங்களுடைய விருப்பம் அண்ணாமலை போட்டியிட வேண்டும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தலைமை என்ன முடிவெடுக்குமோ அப்படிங்கிறது தெரியலை. அதுக்கடுத்தது அதிமுகவில் என்ன குழப்பம்னா, இந்த தனபால்னு ஒரு முன்னாள் சபாநாயகர், அவர் ரொம்ப நல்ல மனுஷன். ஜெயலலிதாவுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர். அவர் ரொம்ப வெகுளித்தனமாக இருப்பார். ஜெயலலிதா அவர்கள் வந்து ஏதாச்சும் அங்கே போனாங்கன்னா அவர் வீட்டில் தான் விருந்து வைப்பாங்க. கட்சிக்காரங்க யார் போனாலும் அவர் வீட்டில் விருந்து வச்சுருவார், வந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா ஒரு தடவை கேட்டாங்க, என்ன தனபால் நேற்று கட்சி இது கூட்டெல்லாம் நடந்ததே, விருந்து வச்சிங்களா? ஆமாம்மா நான் விருந்து வச்சோம்மா, ஆனால் ஒரு வேளை சாப்பிட வரலம்மான்னு. ஏன் சாப்பிட வரல அப்படின்னு கேட்டாங்க. ஏம்மா நான் பட்டியலினத்தை சேர்ந்தோன்னு நினைக்கிறாங்கம்மா, எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்களா அப்படின்னாங்க. அப்போ தான் ஜெயலலிதா சொன்னார் அவர்கிட்ட, பட்டியலினத்தை சேர்ந்தவர்கிட்ட உங்கள் வீட்டில் சாப்பிடல, உங்களை பார்த்து எல்லாரையும் நீங்கள் வரும்போது கைகூப்பி கும்பிட்டு எந்திரிக்க வைக்கிறேன்னு சொல்லி தான் அவரை சபாநாயகராக்கி அவர் வரும்போது ஜெயலலிதாவே எந்திரிச்சு நின்று கும்பிட்டாங்க. இதை காப்பி வச்சு தான் இந்த உதயநிதி மாமன்னன்னு இந்த வடிவேலு கோமாளி வடிவேலு வச்சு ஒரு படத்தை எடுத்தாங்களே, அந்த தனபால் தான் ஜெயலலிதா அவர்கள் எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க. ஒரு பட்டியலினத்து மக்கள்னா அவனை எவனும் தப்பாக நினைக்கக்கூடாது, ஜாதி அடிப்படையை வச்சு அவனை தாழ்த்தக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தனபாலுக்கு கொடுத்தாங்க. 2 தடவை கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஜெயலலிதாவின் அன்பை பெற்ற தனபாலுக்கு எடப்பாடி சீட்டு கொடுக்கல இந்த தடவை. என்ன காரணமோ என்ன பிரச்சனோ தெரில. ஆனால் இவருக்கு இந்த மாதிரி விசுவாசிகளுக்கு சீட்டு கொடுக்கல எடப்பாடி. ஆனால் நேற்று கட்சிக்கு வந்தாங்க பாருங்கள், இவர் மார்ட்டினோட மனைவி, அவருக்கு லால்குடியில் சீட்டு கொடுத்துட்டாரு எடப்பாடி. வந்து நாங்கள் வந்து லால்குடியில் எனக்கு களமிறங்க கொடுத்துருக்குறாங்க வேட்பாளராக. பணக்காரர்களுக்கு தான் மரியாதை, விசுவாசத்துக்கு எங்கே மரியாதை? ஆக இப்போ மார்ட்டின் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பையன் அவரே கட்சியை ஆரம்பித்து என்ஆர் காங்கிரஸோட பிஜேபியோட கூட்டணி வச்சு அவரே நிற்கிறார். 2 சீட்டு அவர் எம்எல்ஏக்கு நிற்கிறார். இந்த பக்கம் மருமகன் மார்ட்டின் மருமகன் ஆதவ் அர்ஜுன் அது விஜய் கட்சியில் வில்லிவாக்கத்தில் நிற்கிறார். இந்த பக்கம் மார்ட்டினுடைய மனைவி அவங்க அதிமுகவில் லால்குடியில் நிற்கிறாங்க. ஆக குடும்பமே சீட்டை வாங்கிட்டாங்க. அப்போ பணம் இருந்தால் அரசியல் உங்களை தேடி வருங்கிறதுக்கு இது ஒரு. மார்ட்டின் வந்து கருணாநிதி ஆதரவாளர் திமுக, இவங்க 3 பேர் வாங்கிட்டாங்க. இப்போ அவர் நினச்சிருந்தாருன்னா ஸ்டாலின் ஒன்று ஒரு சீட்டு கொடுத்துருப்பார். ஸ்டாலின் தான் போகிற வரவனுக்கெல்லாம் சீட்டு, கருணாசாமி தான் அப்போ ஒரு சீட்டு. நீங்கள் இந்த கட்சியை கேள்விப்பட்டு அதை எல்லாத்துக்கும் ஒரு சீட்டு, அதுதான் எல்லாம் தோக்க போகிறது தானே அப்படின்னு கொடுத்து இந்த மார்ட்டின் நினச்சா கூட வாங்கியிருக்கலாம். அது இப்படி ஆக மார்ட்டினின் மனைவிக்கும் சீட்டு கிடச்சி போச்சு.
அதுக்கடுத்தது கௌதமின்னு ஒரு நடிகை, அவங்க வந்து பிஜேபியில் இருந்தாங்க. அவங்க ஏடிஎம்கேல சேரணும்னு முடிவு பண்ணாங்க. அப்போ எடப்பாடிகிட்ட போனாங்க. போய் என்ன சொன்னாங்க, சார் நான் ஏடிஎம்கேல சேரணும், எனக்கு வந்து கொஞ்சம் பொதுமக்களுக்கு ஒரு தொண்டு செய்யணுங்கிற ஒரு உணர்வு அடிப்படையிலே உண்டு, நான் ராஜபாளையம் இருக்க அந்த தொகுதியில் வந்து நான் நிற்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் எனக்கு சீட்டு கொடுக்குறதா இருந்தால் நான் கட்சியில் சேரேன். என்னம்மா இப்படி கேட்டீங்க, உங்களை மாதிரி பெண்கள்லாம் வரணுமா, நான் உறுதியாக சீட்டு கொடுக்குறேம்மா அப்படின்னு சொன்னார் எடப்பாடி. அதை இது பண்ணி இந்த 2 வருஷமாக இங்கே தொகுதியில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 வருஷமாக ஒவ்வொரு இடமா போய் கரெக்டாக பார்த்தாங்க. எடப்பாடி வந்து அந்த சீட்டை ஜான் பாண்டியன்னு கூட்டணி கட்சி கொடுத்துட்டார். இப்போ போகிறாங்கன்னா எடப்பாடி பார்க்கவே மாட்டேங்கிறாராம், அப்படியே வெறுத்து போயிட்டாங்க. எதுக்கு சொல்லணும், அவங்க ஒரு சினிமா நடிகை, பிரபலமாக இருந்தவங்க, மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு வராங்க. அந்த தொகுதி இது பண்ணால் இல்லைம்மா அந்த தொகுதி வேறு ஆள் கொடுத்தாச்சுமான்னு சொல்லிட வேண்டியது தானே. இல்லை ஜான் பாண்டியன் அவருக்கு எல்லா இடமும் செல்வாக்கு இருக்குது, ராம்நாட்டில் இருக்குது, திருநெல்வேலியில் செல்வாக்கு இருக்குது, அவர் இங்கே நின்னாலும் ஜெயிப்பார், தென்காசி அந்த மாதிரி கொடுங்களேன். அந்த அம்மா பாவம் கேட்டவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே, அவங்க பாஜகவில் வேறு ரொம்ப நாள் இருந்தாங்களே, அவங்கள நிலவரிப்பு பண்ணி விட்டான் திமுககாரன், அவங்கள நிலத்தை பிடிங்கிட்டு விட்டான். அவங்க பாவம் இதுக்கு போய் இதெல்லாம் போய் அதுக்கப்புறம் கோர்ட்லாம் போய் நிலத்தை மீட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து புற்றுநோய் வேறு இருக்குது அவங்களுக்கு, அவங்க கணவரோடையும் இல்லை, அவருடைய மகளோட தனியாக இருக்காங்க. இப்படிப்பட்ட பெண்களுக்கு தான் நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுக்கணும். வாழ்க்கையில் தன்னுடைய சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு அரசியல் கட்சிகள், அதுவும் ஒரு புற்றுநோய் பாதிக்கப்பட்டவங்க, ஒரு பெண் குழந்தையோடு இருந்தவங்க, அப்படிப்பட்டவங்கெல்லாம் தனியாக நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு தான் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். போய் மார்ட்டின் மனைவிக்கு உங்களுக்கு போய் சீட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு விட்டிங்கன்னா நீங்கள் திருந்த மாட்டீங்க. உங்களுக்கெல்லாம் அவரை மாமேதை ஆரம்பித்த கட்சி, நீங்கள் இப்படி தானே பண்ணுவீங்க. அடுத்து ஜெயக்குமாருக்கு போய் கொடுத்துருக்காங்க ராயபுரம். ஆனால் ஜெயக்குமார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன தடவை அவர் ஏன் தோத்தாருன்னா, சிறுபான்மையினர் அவர் ஓட்டு போட மாட்டேன்ட்டாங்க. அவருக்கு கொஞ்சம் தனிப்பட்ட பேர் உண்டு ஜெயக்குமாருக்கு, நிறைய பேர். ஏன்னா அவர் போய் செய்வார், அந்த தொகுதியில் யாருக்கு என்ன வேணாலும் போய் செய்வார். அதனால் நிறைய இருந்தவங்கள்லாம் கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் சொல்லிட்டாங்க, ஐயா பாஜகவோட கூட்டணி சேர்ந்துட்டீங்க, இந்த தடவை உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்ட்டு எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ ஜெயக்குமாருக்கு ஒரு பெரிய இது என்னென்னா, அவருக்கு ஆதரவான விஷயம், அந்த இவங்க இருக்காங்க பாருங்கள் சிறுபான்மையினர், அவங்கெல்லாம் போன தடவை டிஎம்கேக்கு போட்டாங்க. இந்த தடவை இந்த சிறுபான்மையினர் பெரும்பகுதி விஜய்க்கு போட்டுருவாங்க. அப்போ ஓட்டு பிரியும். அப்போ ஜெயக்குமாருக்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வரும். அதனால் அவர் நல்ல கேண்டிடேட், ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட். அதனால் ஒவ்வொரு தொகுதியிலையும் போட்டுருக்காங்க. நான் சொன்ன 1-2லேயே புரிஞ்சுருப்பீங்க. மார்ட்டின் மனைவிக்கெல்லாம் கொடுத்துட்டு 2 வருஷமாக கேன்வாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களை கழட்டி விட்டுட்டு, தனபால் மாதிரி விசுவாசிகளுக்கெல்லாம் கொடுக்காம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் எப்படியும் ஜெயிச்சா சரிப்பா, எங்களுக்கு திமுக ஒழியணும், திமுகவை ஒழிக்கணும். அதனால் நீங்கள் ஜெயித்தாலும் சரி, விஜய் ஜெயித்தாலும் சரி, அதுக்காகத்தான் சொல்கிறேன், நல்ல கேண்டிடேட்டாக போடுங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.